சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென போராட்டமானது நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்கள். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். இந்த தர்ணா போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று போராடி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் திடீர்னு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். இணைப்புல தான் இருக்கீங்க ஜெரி. தொடர்ந்து இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். சுபா, வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 4 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஆசிரியர்கள் போராட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பல பிரிவுகளாக பிரிந்த ஆசிரியர்கள் இன்று போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது எழிலகத்துல போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த வழியாக வந்த ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் கூறும்பொழுது நாங்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறோம், நாங்கள் பாதையில செல்வதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுடைய கைகளிலே அந்த அமைப்பினுடைய கொடிகள் இருந்ததால தடுத்து நிறுத்தப்பட்டு வாகனத்தில் ஏற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் கலைந்து செல்லாமலும் வாகனத்திலும் ஏற மறுத்து சாலையிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியை ஒருவர் தன்னுடைய குழந்தைகளோடு சாலையிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழகத்துல 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான ஊதிய முரண்பாட்டை கலைந்து சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். கடந்த 2022 டிசம்பர் மாதம் டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பாக ஆய்வு செய்து தீர்வு காண IAS அதிகாரிகள் அடங்கிய 3 குழுவை முதல்வர் ஸ்டாலின் அமைத்தார். இக்குழு 4 கூட்டங்கள் நடத்தி ஆசிரியர்கள் சங்கங்களின் கருத்துக்களை கேட்டது. ஆனால் தீர்வு ஏற்படவில்லை. எனவே இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் கோரிக்கையை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்களை அறிவித்தது. கடந்த 1ஆம் தேதி கோரிக்கை அட்டையை அணிந்து பணியாற்றினர். கடந்த 5ஆம் தேதி சென்னையில் பேரணி நடத்தினர். டிபிஐ எனப்படும் கல்வித்துறை வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேற்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து எழும்பூர் பகுதியிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட சூழல்தான் இன்றும் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ஒரு பகுதியில் இருந்தும் ஆசிரியர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். எனவே சென்னையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கான இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படித்தான் சென்னை எழிலகம் அருகே ஒரு 50க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நடந்து வரும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ய முற்படும் பொழுது அவர்கள் ஒரே இடத்துல நின்று தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.